சென்னை மதுரவாயலில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் பெஞ்சமின் தலைமையில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பூந்தமல்லி மற்றும் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நடத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் அறிமுகம் கூட்டத்தில் புதிய பொறுப்பாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார். இக்கூட்டத்தில் கழகத்தின் வளர்ச்சி மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒன்றியம், நகரம், பேரூராட்சிகளில் நியமிக்கப்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வெண்ணிலா சசிகுமார் தலைமையில் ஆலோசனை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சதன் பிரபாகர், விருதுநகர் மண்டல செயலாளர் சரவணன், மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பாண்டியராஜன், கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் யூனுஸ் முகமது மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விடியா அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு ஆதரவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சாலை மறியலில் பங்கேற்றார். கள்ளம்புலியில் உள்ள பொதுப்பணித்துறை குளத்தின் நீரை நம்பி பல ஏக்கர் விளைநிலங்கள் உள்ள நிலையில் அக்குளத்தில் குழாய் அமைக்கும் பணியை தடை செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் குளத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பொதுமக்களின் நலன் காக்க விடியா அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மலையாளியா இருக்கிறதுனால கேரளாவுக்கு போகக்கூடிய அவலத்தை இங்கிருந்து விடுதாரோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் நிலவுது. அது சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். நம்ம மாவட்டத்தினுடைய முதல் நபர் அவர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டா இருக்கணும். மேல இருந்து அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த நெருக்கடியின் காரணமாக இதை செயல்படுத்தாங்களோங்க ஒரு ஐயம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. நான் வந்த பிறகு சொல்றாங்க, மேல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றியே தீரணும். ஊர்ல 500 பேர் இல்ல 1000 பேர் வந்தாலும் அவங்களை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுதாங்க ஒரு எண்ணம் இருக்கு. அதுங்க நம்ம இன்னைக்கு அதாவது குளத்து வழியா பைப் பதிக்கிறதுக்கு வந்தாங்க. எங்கள் ஊர் மக்களோட சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் குட்டியப்பா தலைமையில் அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட தலைமையில் சாலை மறியல் பண்ணோம். மேற்கொண்டு நடவடிக்கை பிடபிள்யூடிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து பேசினாங்க. நேரடியாக பேசி தீர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோமலில் மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. குத்தாலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் இளங்கோவன், மகேந்திரவர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் திருவானைக்காவல் பகுதியில் திமுக அரசின் அவலங்கள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மு பரஞ்சோதி தலைமையில் கழக நிர்வாகிகள் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்களை வீதி வீதியாக சென்று பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கினர். இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி, முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகர், சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநில துணைச் செயலாளர் RS புல்லட் ஜான், புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாநில துணைச் செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் திருநாய்க்கடியால் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று நலம் விசாரித்தார். அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 10க்கும் மேற்பட்டோரை முன்னாள் அமைச்சரும் அம்பை சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா நேரில் சென்று நலம் விசாரித்தார். ஸ்டாலின் அரசு திருநாய்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததே நாய்க்கடியால் மக்கள் அதிகம் பாதிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீடுகளை இடிக்க அதிகாரிகள் முற்படுவதால் மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். சாலை விரிவாக்கம் என காரணம் காட்டி இரும்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகரில் வசித்து வரும் 15க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மாற்று இடம் வழங்க பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரனிடம் மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மனு அளித்தனர். எங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒய்ச்சா தான் கூலி.
இப்போ திடீர்னு எங்களை போக சொன்னால் நாங்கள் எங்கே இப்போல்லாம் வாடகை 5000 10,000 சொல்கிறாங்க சார். நாங்களாம் எங்கே போய் இருக்க முடியும்? சம்பளமே அவ்வளோ வர மாட்டேங்குது. ஆர்னியில் அதிகபட்சமே ஒரு நாளைக்கு கூலின்னு போனாலே 250 ரூபா 300 ரூபா தான் சார் தராங்க. நாங்கள் எங்கே போய் நாங்கள் இருக்க முடியும்? 50,000 ரூபா வாடகை கேட்குறாங்க, அட்வான்ஸ் கேட்குறாங்க, 5000 ரூபா வாடகை கேட்குறாங்க. நாங்கள் இல்லாத கொடுமைக்கு தான் சார் இங்கே இருக்கிறோம். இல்லாதவங்களே இப்போ போன்னு தத்தி என்ன சார் பண்ண முடியும்? நாங்கள் எல்லா அதிகாரியும் போய் பார்த்துட்டோம், எல்லார் காலையும் விழுந்து கேட்டுட்டோம். யாரும் இதுவரையிலும் எந்த உதவியும் பண்ணலை. இப்போ உடனே வந்து நாளைக்கே வீடு எடுக்கணும், இல்லைன்னா நான் இடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. மாற்று இடம் இல்லாமல் குழந்தை குட்டியுமா நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம்.